Hi guys, good morning. So இது வந்து கிளியரன்ஸுக்கான வீடியோ. என்ன கிளியரன்ஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ ரீசெண்டாக 2 days பேக்குன்னு நினைக்கிறேன், 2 days 3 days பேக்கோ 2 days பேக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாரோ ஒருத்தவங்க ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிறதுக்கு யூடியூப்பில் இன்ஸ்டாலெல்லாம் பாப்புலராக இருக்க பர்சன் ஏதோ ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கதா, அந்த வீடியோவையும் எனக்கு அனுப்பிச்சு இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பர்சனுக்கு மட்டும் பதில் சொல்கிறதுக்கு பதில், அப்போ இந்த டவுட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும்ல, எல்லாருக்குமே நம்ம அதை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். அவங்க இப்படிப்பட்ட பர்சனாக இருந்தால் அவங்க ட்வின் ஃப்ளேம்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து சரி தப்புங்கிறத தாண்டி நான் என்ன யோசிக்கிறேன்னா, ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட்டு, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, இந்த பர்சன் தான் என் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பான முறையில் ட்வின் ஃப்ளேம் கான்செப்டை பற்றின ஆழமான புரிதல் வேணும். இப்போ நான்லாம் இருக்கேன்னா என்னோடய அனுபவத்திலேருந்து தான் ட்வின் ஃப்ளேம் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேயா? இப்போ வந்து அப்படி இல்லாமல் நார்மல் டே டு டே இந்த கண்டிஷன்டு சொசைட்டியில் வாழ்கிற ஒரு நபராக இருந்துக்கிட்டு, இந்த கண்டிஷன்டு சொசைட்டியோட லைஃப் சிஸ்டம் இருக்கும்ல, கல்யாணம், ஹஸ்பண்டு, குழந்த, நார்மலாக சொசைட்டி எப்படி எதிர்பார்க்குதோ, மெட்டீரியலிஸ்டிக்காக நான் சம்பாதிக்கணுன்னா நான் என்னெல்லாம் யுக்திகளை கையாளணுமோ, நான் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கணும், ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி நானும் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு பர்சன் சொல்கிற விஷயம் எந்த அளவுக்கு ஆப்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. இப்போ நான் இப்போ நீங்கள் என்னை பார்க்குற இந்த 3700 பீப்புள் என்னை பார்க்குறீங்க, எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாருமே என்னோடய லைஃப்பை ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து. ஸோ எந்த அளவுக்கு சோஷியலி கண்டிஷன்டு பர்சனாக இருந்தேன், அதை உடச்சிக்கிட்டு எப்படி வெளியே வந்தேன், என்னோடய அந்த டாக்ஸிக் லைஃப் ஸ்டைலுக்கு எந்த அளவுக்கு லீகலாக ஃபுல் ஸ்டாப் வச்சேன், அதுக்கப்புறம் என்னோடய ட்வின் ஃப்ளேம் பிறந்திருக்கானா இல்லையானே தெரியாது. அப்படி சூழ்நிலையில் என்னால் என்னோட அந்த ட்ரீம் பர்சனை மறக்க முடியல, என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் ஏமாற்ற முடியலன்னு நான் இருந்த லைஃப்லேருந்து வெளியே வந்து, அதுக்கப்புறமா என் ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணி என் ட்வின் ஃப்ளேம் கூட ஃபிசிக்கல் யூனியனில் இருக்கிற ஒரு ஆள் நான். ஸோ என்னோடய அனுபவத்திலேருந்து நான் சொல்லணுன்னா, என்னால் அவங்க சொன்ன அந்த 3 பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்கிறத தாண்டி அது கண்டிப்பாக ராங் ரூட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்கிறது தேஜாவும், செகண்ட் பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்கிறது மேக்னெட்டிக் புல், 3வது பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்கிறது ஈகோவே இருக்காது அப்படின்னு. இது 3மே கிடையவே கிடையாது, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்க தேஜாவு அப்படிங்கிறது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதில் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, தேஜாவுங்கிறத எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் நிறைய இடத்துல, நிறைய இந்த இங்கிலீஷ் சேனல்ஸ்லேயும் சரி, தமிழ் சேனல்ஸ்லேயும் சரி, நிறைய பேர் தேஜாவுன்னு சொல்கிறாங்க. தேஜாவுன்னா அது எப்படி இருக்குன்னு எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? தேஜாவுன்னா என்னன்னு இது வரைக்கும் அனுபவிச்சிருக்கீங்களா? அப்போ தேஜாவு அப்படிங்கிறது வந்து ட்வின் ஃப்ளேம் கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவீங்க? அந்த தேஜாவுங்கிறதுக்கு அவங்க சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கும். ரொம்ப இதுக்கு முன்னாடி அவங்க கூட சேர்ந்துருந்துருப்பீங்க, சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, ரொம்ப ஆழமான கனெக்ஷனாக இருந்திருக்கும். நம்ம இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கோம்ல, இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்திருக்கோம்னாலே சோல் கான்ட்ராக்ட் படி தான் பிறந்திருக்கோம். பாஸ்ட் ஜென்மத்தில் என்னெல்லாம் கர்மா செஞ்சுருக்கோமோ அதெல்லாம் கூட்டி கழித்து தான் இந்த ஜென்மத்துக்கான சோல் கான்ட்ராக்டு. இந்த ஜென்மத்துக்கானன்னு இல்லை, அதாவது இந்த ஜென்மம் அந்த கர்மாவெல்லாம் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். ஓகேயா? அப்போது நம்ம யார் கூடெல்லாம் பாஸ்ட் லைஃப்பில் இருந்திருப்போமோ அவங்க எல்லாரையுமே இந்த லைஃப்பில் மீட் பண்ணுவோம். ட்வின் ஃப்ளேமை மட்டும் இல்லை, நம்ம கார்மிக் பார்ட்னரையும் மீட் பண்ணுவோம், நம்ம சோல்மேட்டையும் மீட் பண்ணுவோம், ஹை வைப்ரேஷனல் சோல்மேட்டையும் மீட் பண்ணுவோம், ட்வின் ஃப்ளேமையும் மீட் பண்ண நேர்ந்தால் மீட் பண்ணுவோம். ஓகேயா? சோல்மேட்டுக்கும் ஹை வைப்ரேஷனல் சோல்மேட்டுக்கும் என்ன வித்தியாசமா? சோல்மேட்டுனா இப் சப்போஸ் 70-80% இருந்தால் கூட அவங்க சோல்மேட்டு, 95%, 98% ஒத்து போகிறவங்க, உங்கள் வைப்ரேஷன் மாதிரியே இருக்கிறவங்கெல்லாம் ஹை வைப்ரேஷனல் சோல்மேட். ஓகேயா? ஸோ இவங்க கூடயும் நமக்கு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கார்மிக் பார்ட்னர் கூடயே இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம், டாக்ஸிக்காக இருக்க என்விரான்மெண்ட்னா, போன ஜென்மத்தில் அவங்கள நம்ம அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்போம். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜென்மத்தில் அவங்க நம்மளை அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, அந்த கஷ்டம்லாம் அனுபவிக்கிறோம். இதுவுமே பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் தான். ஓகேயா? ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து
பாஸ்ட் லைஃப்பில் இந்த தேஜாவுங்கிறது வந்து சோல்மேட் கூடயும் நமக்கு இருக்கும் அந்த கம்ஃபர்டபுள் ஃபீலிங். ஏன்னா அவங்களுமே அவங்கள பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சவங்கள தான் இருப்பாங்க. அந்த ஃபெமிலியர் ஃபீலிங்னு சொல்லுவோம்ல, தெரிஞ்சவங்க மாதிரி தான் தோணுவாங்க. இவங்க கூட வாழ்ந்த மாதிரியெல்லாம் நமக்கு தோணும். அவங்க ரொம்ப நம்ம க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிற பர்சன் மாதிரி இருக்கும். ஈவன் நம்ம கூட ட்ராவல் பண்ணுற ஒரு ட்ராமா பாண்டு பர்சனாக இருப்பாங்கல்ல, அந்த ட்ராமா பாண்டு பர்சன் கூட, ஏன்னா அவனுக்கு என்ன ட்ராமா இருக்கோ அதே ட்ராமாவை நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்குள்ளே இருக்க ட்ராமா தான் அவனை ஈர்த்தே கொண்டு வந்திருக்கு நம்ம லைஃபுக்குள்ளே. அப்போது அந்த ட்ராமாவை அவன் ரெகக்னைஸ் பண்ண முடியும். இதனால தான் இந்த பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுதுங்கிறத அவனால் உள்வாங்கி நம்ம சொல்கிறதெல்லாம் அவனால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அப்போ அவனையுமே நமக்கு ஃபெமிலியராக தெரிஞ்ச பர்சன் மாதிரி தான் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இது எல்லாமே இந்த கார்மிக் பர்சன், ட்ராமா பாண்ட் பர்சன், இவங்க எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் இந்த தேஜாவு ஃபீலிங், ஃபெமிலியாரிட்டி, இதை வச்சு ட்வின் ஃப்ளேமை டிசைட் பண்ணவே முடியாது. இவங்க நம்ம ட்வின் ஃப்ளேம்னு ரெகக்னைஸோ கன்ஃபார்மோ பண்ண முடியாது. ஓகேயா, ட்வின் ஃப்ளேமை கன்ஃபார்ம் பண்ணணுன்னா என்னென்ன வச்சு கன்ஃபார்ம் பண்ணுங்கிறது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோட லாஸ்ட்லேயும் சின்ன பிட்டாக ஜிஸ்ட்டாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேயா, அடுத்தது அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் வந்து மேக்னெட்டிக் அட்ராக்ஷன். மேக்னெட்டிக் அட்ராக்ஷன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு காந்தமும் இன்னொரு காந்தமும் ஈர்ப்பு இயற்கையாகவே இருக்கும். அதுதான் ட்வின் ஃப்ளேம்ஸ்னு வச்சுப்போம். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துப்போம். ஆனால் காந்தமும் மட்டும்தான் எப்பயுமே ஈர்க்கப்படணுங்கிறது சட்டம் கிடையாது. இல்லை, இரும்பு துண்டும் ஈர்க்கப்படும், இரும்பு துண்டும் காந்தத்தை ஈர்க்கும். நம்ம கார்மிக் பார்ட்னர்கிட்ட இருக்கிற ஒரு கனெக்ஷன் வந்து அந்த இரும்பு துண்டும் மேக்னெட்டும் மாதிரி தான். நம்ம மேக்னெட்டு, நம்ம கார்மிக் பர்சன் வந்து இரும்பு துண்டு, அப்படி வச்சுப்போம். ஓகேயா, ஸோ அப்போது கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க, ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம வந்து நம்மளாக இருக்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ வரைக்கும் நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த லெவலுக்கு வந்திருக்கோம், இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இப்போ நமக்கு ஏஜ் எவ்வளோ ஆகுது, எவ்வளோ தூரத்துக்கு அம்மா அப்பா கூட இருந்த லைஃப்பும் சரி, மேரிட் லைஃப்பும் சரி, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அப்போது நம்ம கார்மிக் பார்ட்னர் கூட இருந்த லைஃப் எப்படி இருந்துச்சு, நமக்கு நம்மளையும் அவங்க கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதுதான். நான் ஆசைப்படுற அத்தனையும் நான் கேட்குறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்து கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பாங்க. எதுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பாங்கன்னா, இவன் கம்ஃபர்டபுளாக இருந்தால், இவன் நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே இருந்தால் சூழ்நிலை மொத்தமும் நம்ம கட்டுக்குள்ளே இருக்கும், நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கும், நம்ம கைமீறி போகாது. நம்ம கைமீறி போகும்போது நமக்கு அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் போயிடும். அப்படிங்கிற இது டிப்பிக்கல் நார்சிஸ்டிக் கேரக்டர். ஓகேயா, அப்போது நம்ம டாக்ஸிக் பர்சன் கூட இருக்கும்போது, நார்சிஸ்ட் கூட இருக்கும்போதும் கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ஒரு பெண் வந்து விழிப்பு நிலை அடைஞ்சு அவேக்கனிங் ஆகி என்னால் ஏன் சந்தோஷமாக இருக்க முடியலன்னு தன்னைத்தானே அவள் உணராத வரைக்கும் நார்சிஸ்ட் கூட இருந்தாலும் அவள் கம்ஃபர்டபுளாக தான் இருப்பாள். ஏன் எனக்கு இதெல்லாம் மனநிறைவை கொடுக்கல, ஏன் நான் சந்தோஷமாக இல்லைன்னு அவள் கூடயே அவள் கனெக்ட் பண்ணி யோசிக்கும் போது தான் இதெல்லாம் எனக்கு நிறைவை கொடுக்கலங்கிற உணர்தலே அந்த பெண்ணுக்கு வரும். ஓகேயா, ஸோ அப்போது சோல்மேட் கூட இருக்கும்போது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருப்பாள். ஓகேயா, அவளுக்கான கேங்கு, அவளுக்கான குரூப்பு, அவள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க, ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரே ஒரு ஃப்ரெண்டு அவள் வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் கூட அந்த ஃப்ரெண்டு கூடயும் அவள் கம்ஃபர்டபுளாக தான் இருப்பாள். ஓகேயா, ஸோ அப்போ சோல்மேட்டாக இருந்தாலும் சரி, ஹை வைப்ரேஷனல் சோல்மேட்டாக இருந்தாலும் சரி, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அந்த சோல்மேட்டே வந்து ஆப்போசிட் ஜெண்டரில் கிடச்சிது. இப்போ இவள் பொண்ணாக இருக்கான், அவன் ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்கான் அப்படின்னா இவளை பூரா அவனால் புரிஞ்சுக்க முடியுது, அவளுக்கு தேவையான விஷயங்களை பூரா சொல்லி கொடுக்க முடியுது, அவள் லைஃபுக்கு, அவள் பிஸ்னஸுக்கு அவனால் க்ரோத்துங்கிறத இவளுக்கு கொடுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயும் ஈர்ப்பு இருக்கும், அந்த மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்கும். வெறும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலுமே தவிர ஈவாக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு, ஐயோ நம்ம கல்யாணம் ஆன பொண்ணு நம்ம ஒரு எல்லையோடு நிறுத்திக்கணும்னு அவளுக்கு வட்டம் போட்டுக்கிட்டாலுமே அந்த ஈர்ப்பு இருக்கும். என்ன, அந்த வட்டத்தை தாண்டி அவள் வெளியே போக மாட்டாள், அவ்வளவு தானே தவிர ஈர்ப்பு இருக்காதுங்கிறது கிடையாதுல்ல அங்கேயுமே. அப்போ அந்த மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்குது. ட்வின் ஃப்ளேம் கிட்ட மட்டும்தான் மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்குங்கிறது கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் வச்சு டிசைட் பண்ண முடியாது. மூணாவது விஷயம், ஈகோயிஸ்டிக்கே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப், கிடையவே கிடையாது. நம்ம நார்மல் லைஃப்பில் கண்டிஷன்டு சொசைட்டியில் இருந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெண், ஓகேயா,
விழிப்பு நிலையே அடையாத ஒரு பெண் சர்வசாதாரணமாக இருந்து ஒரு யூடியூப் வீடியோஸில் எனக்கு நிறைய காசு சேரணுன்னா, நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகணுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு அது என்ன இலை சொல்லுவோம் நம்ம பிரியாணிக்கெல்லாம் பிரியாணி இலை பிரியாணி இலையிலெல்லாம் பின்னாடி பேர் எழுத சொல்லி என்னென்னவோ எழுத சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. அரிசியெல்லாம் அந்த சின்னமன் பவுடர் இருக்குல்ல, சின்னமன்னா என்னப்பா பட்டையோட பொடி இருக்குல்ல, அதில் மிக்ஸ் பண்ணி இத்தனை கிராம்பு வைங்க, இத்தனை அன்னாசி பூ வைங்க, இவ்வளோ காசு வைங்கன்னெலாம் சொல்கிறத ஜஸ்ட்டு அந்த யூடியூப் வீடியோஸை கேட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க டெய்லி டே டு டே நார்மல் லைஃப் வாழ்கிற ஒரு கண்டிஷன்டு சொசைட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு பெண்ணு, விழிப்பு நிலையை அடையாத பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நார்சிஸ்ட் கூட வாழ்ந்துட்டுருக்குன்னு வச்சுப்போம், இல்லை சாதா லைஃப் ஹஸ்பண்டு இன்லாஸ் எல்லோரும் இருக்கிறாங்க கூட சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேயா? அப்போது அந்த இடத்துல அந்த பெண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த பொண்ணே இன்னும் எதுவுமே ஹீல் ஆகலை. அந்த பொண்ணுக்கு டெய்லி இருக்கிற ட்ரிகர்ஸ் இருக்கும், அந்த பொண்ணுக்கு இருக்கிற டெய்லி எமோஷ்னல் ஸ்டாக்னன்சி இருக்கும், எமோஷ்னல் டிபெண்டன்சி அந்த பொண்ணுக்குள்ளே இருக்கும், எமோஷ்னல் ட்ராமா இருக்கும், எல்லாமே இருக்கும். அதோட தான் அந்த பொண்ணு பல்ல கடிச்சிக்கிட்டு வேறு ஆப்ஷன் இல்லை, இதுதான் நமக்கு வாழ்க்கை, நம்ம வழியாக இப்படி தான் வாழ்ந்து வந்திருக்கோன்னு அந்த பொண்ணு வாழ்ந்துக்கிட்டு இருக்கே தவிர தட் டசன்ட் மீன் அந்த பொண்ணு ஹீல் ஆயிடுச்சு, அதனால அந்த பொண்ணு கோயிங் வித் தி ஃப்ளோவில் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அப்போ கண்டிப்பாக அங்கே ஈகோ இருக்கும். ஹூ யூ ஆர் இஸ் யுவர் ட்வின் ஃப்ளேம். நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் ட்வின் ஃப்ளேம். உங்கள் ட்வின் ஃப்ளேமே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணல, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறான் உங்கள் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னா கூட அவனுக்குள்ளேயும் அப்போ அதே விஷயம்லாம் உள்ளே இருக்கும்ல. அப்போ 2 பேருமே ஈகோவில் தான் இருக்கீங்க. ஓகேயா? இன்னொன்று அன்ஹீல்டாக தான் இருக்கீங்க 2 பேருமே. அந்த அன்ஹீல்டு சுச்சுவேஷனில் ட்வின் ஃப்ளேம்ஸ் சேர்ந்தாங்க அப்படின்னா பயங்கரமான ஈகோ கிளாஷ் இருக்கும், ஏன்னா எப்போ இந்த ஹீலிங்கே ஸ்டார்ட் ஆகும்னா செல்ஃப் லவ் பிறக்கும் போது தான் ஸ்டார்ட் ஆகும். செல்ஃப் லவ்ங்கிறதே எப்போ பிறக்கும் அப்படின்னா என்னைக்கு இந்த சோஷியல் கண்டிஷனிங்லாம் தடன்னு உடச்சி போட்டுட்டு எப்போ நீங்கள் அன்கண்டிஷனல் லைஃபுக்கு டேர்ன் ஆகுறீங்களோ, எனக்காக தான் நான், ஐ எம் மை இம்பார்ட்டன்ஸ், ஐ எம் மை ப்ரையாரிட்டி, ஐ லவ் மை செல்ஃப்ஸ், என்னுடைய மனசுனுடைய ஆசைக்காக தான் நான் வாழ்வேன்னு நீங்கள் எப்போ அந்த செல்ஃப் லவ் பிறக்குதோ அப்போ தான் ஹீலிங் ஆரம்பிக்கும். ஹீலிங் இஸ் நாட் ஃபார் தி வீக், ஹீலிங் இஸ் ஃபார் வெரி வெரி கரேஜியஸ் பீப்புள். ஹீலிங் இஸ் நாட் ஃபார் தி பீப்புள் இந்த சோஷியல் கண்டிஷனிங்கெல்லாம் இருக்கிற மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்காக ஆசைப்படுற பீப்புளுக்கான விஷயமே ஹீலிங் கிடையாது. சொத்து பத்து நகை நட்டு எது இருந்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு நான் வேணும், என்னை தொலைச்சிட்டு இன்றைக்கி நிற்கிறேன், என்ன நான் மீட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த தைரியமான இதயத்துக்கு தான் ஹீலிங். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு அதாவது அவங்க ஹீலிங் ஆரம்பிச்சப்பறம் தான் ஈகோ மட்டுப்படும். அது வரைக்கும் கோபத்துடைய உச்சியில் இருப்பாங்க அவங்க. ஏன்னா நிம்மதி இருக்காது, ஆத்திரம், வேகாலம், இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்கிறதுக்கு நான் என்னை கடவுள் தள்ளிட்டாரேங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதே தான் இப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேமுக்கும் இருக்கும். அன்ஹீல்டு வெர்ஷனாக இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்திங்கன்னா எப்படி ஈகோவே இல்லாத ஸ்மூத் லைஃப் இருக்கும்? இருக்கவே இருக்காது. ஸோ அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டான விஷயத்த அவங்களுக்கு கைட் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, மிஸ்லீட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் இதெல்லாமே வச்சு நீங்கள் ட்வின் ஃப்ளேமை டிசைட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இது அவங்க சொன்ன வீடியோவுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் வீடியோ அப்படி வச்சுப்போம். இதை தாண்டி இவன் தான் என் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு, இல்லை இவ தான் என் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணோன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. ட்வின் ஃப்ளேம்ஸ் ஆர் பார்ன் பர்ஃபெக்ட் ஃபார் ஈச் அதர். நீங்கள் அவங்கள பர்ஃபெக்ட் ஆக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க இருக்கிறதே உங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் இருப்பாங்க. ஓகேயா? இப்போ அந்த பர்ஃபெக்டாக தான் இருப்பாங்கங்கிறதுல என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆழமாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு பார்ட்னர் கூட வாழ்ந்திருப்போம், அவங்க எப்படி இருக்காங்க, ஏன் அவங்க கூட ஒத்து போல, இது எல்லாமே இன்றைக்கி தேதிக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது எவ்வளவு தான் நான் என்ன அவங்களுக்காக மாற்றிக்கிட்டாலும் அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியல, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண முடியல, அவங்களுக்கான ஒரு லேடியாக என்னால் வாழ முடியலங்கிற ஆதங்கம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. ஓகேயா? ஆனால் ட்வின் ஃப்ளேம் கிட்ட அது கிடையாது. ஓகே, நான்லாம் என்னையே நான் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். நான் மேரிட் லைஃப்பில் இருந்த வரைக்கும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். ஓகேயா? அதாவது நான் என்ன சொல்கிறது, எல்லாமே என்னென்னா எனக்கு
பிடிக்கலைன்னா கூட கட்டாயத்துக்காகவாது கூட நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு இப்படி தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு எனக்கு பிடிக்காதது கூட கட்டாயம் பண்ணி செஞ்சுக்கிறோங்கிறது நம்மளுடைய பார்ட்டு. ஆனால் அதை செஞ்சு அதை வந்து எனக்கான அந்த பர்சன் ரியலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய ஏங்கியிருக்கேன். ஆனால் அந்த பர்சன் நம்மளுடைய பர்சன் இருக்காங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா கல்யாணம்னா இப்படி தானே இருக்கும், கல்யாணம் ஆன பொம்பளைன்னா இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும், இதில் என்ன இருக்குது பெருசாக இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு, காலைல எழுந்ததுல நைட்டு வரைக்கும் இதெல்லாம் நீ செய்யணும்னா செஞ்சு தான் ஆகணும், அவ்வளவுதான் அவங்களுக்கு. அப்போது இங்கே எங்கே இருக்குது பர்ஃபெக்ஷன்? ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட்சே கிடையாது. ஸோ ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து இப்படி இருக்க மாட்டாங்க. ட்வின் ஃப்ளேம்ஸ் ஆர் பார்ன் பர்ஃபெக்ட் ஃபார் ஈச் அதர். அப்படின்னா என்னென்னா இன்றைக்கி தேதிக்கு என்னை நான் உணர்ந்துட்டேன், திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு எனக்கு தெரியும். சத்தியமாக என்னால் நான் எந்திரிக்கணும்னு நினச்சாலும் 8 மணிக்கு முன்னாடி முழிக்க கூட முடியாது. என்னால் 10:30 தான் எந்திரிக்கவே செய்வேன். எழுந்திரிச்சு நிதானமாக ரிலாக்ஸ் பண்ணி 11 மணியை போல் தான் காஃபியே குடிச்சு முடிப்பேன். அதுக்கப்புறம் காஃபி குடிச்சதுக்கப்புறம் சமைப்பேனா அப்படின்னா அதில் ஒரு வீட்டு வேலைக்கும் போக மாட்டேன். டைரெக்டாக டேரட் கார்டில் டுடேஸ் எனர்ஜி போடுறதுக்கு வந்து உட்காந்துருவேன். ஓகே, அந்த காஃபி குடிச்சு முடிக்கிற வரைக்கும் என்னோடய ட்வின் ஃப்ளேம் கூட உட்காந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவேன். இன்றைக்கி இந்த வேலை பார்க்கணும், இப்படி பார்க்கணும், இது எல்லாமே கதை பேசணும். எனக்கு பேசுகிறதுக்கு பிடிக்கும். அந்த கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் டெய்லி எனர்ஜி டுடேஸ் எனர்ஜி போடுறதுக்கே வந்து உட்காருவேன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் எனக்கு பிடிக்கும். அப்படின்னா என்னோடய ட்வின் ஃப்ளேம் இஸ் பார்ன் பர்ஃபெக்ட் ஃபார் திஸ்னால் என்ன அர்த்தம்னா இந்த லைஃப் நானாக இருக்கிறேன்ல என்னை வாழ்கிறதுக்கு என் ஓன் ஸ்கின்லேயே இருக்கட்டும்னு அவன் விட்டுருவான். எந்த விஷயத்தையுமே நான் அவனுக்காக மாற்றிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் என் இயல்பு அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஓகேயா, இப்போ வந்து ஒரு ஃபாஸ்டிங்கே அவங்க வைக்கிறாங்க, இன்னைக்கு காலையிலேருந்து ஃபாஸ்டிங் வைக்கிறாங்கன்னா நான் வந்து பயங்கர ஃபுட்டி, ஒரு நாள் கூட என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுப்பா, நான் ஃபாஸ்டிங்லாம் இருக்க மாட்டேன், இது என் இயல்புன்னா அவங்களும் வந்து தே வில் நாட் கம்பல் மீ, தே வில் அக்செப்ட். ஜஸ்ட் நான் யாராக இருக்கிறேனோ அப்படியே அக்செப்ட் பண்ணி, அக்செப்ட் பண்ணுறது மாத்திரம் இல்லை, இதை ட்ராமா பாண்டு பர்சனும் செய்வான், சோல்மேட் பர்சனும் செய்வான், அக்செப்ட் பண்ணிப்பான். ஆனால் அப்படியே இருன்னு விட மாட்டானுங்க அவனுங்கெல்லாம். ஓகேயா, ஆனால் ட்வின் ஃப்ளேம் வந்து இதுதான் நீயா, உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, நீ எப்படி சந்தோஷமாக இருப்பியோ அப்படி வாழு அப்படின்னு சொல்கிறது ட்வின் ஃப்ளேம் மட்டும்தான் சொல்லுவான். ஓகே, ட்வின் ஃப்ளேம் மட்டும் சொல்லுவான்னு இல்லை, அதை செஞ்சும் கொடுப்பான். ஓகே, இப்போ நான் 10 மணிக்கு தான் காலையில் எந்திரிப்பேன்னா என்னை 10 மணிக்கு இடையில அவன் எழுப்பவே மாட்டான். அவன் சீக்கிரம் எந்திரிச்சிட்டான்னா கூட, அவனும் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டான், அவனுமே 10 மணிக்கு தான் எந்திரிப்பான். அவன் சீக்கிரம் எந்திரிச்சிட்டான்னா கூட அவனுக்கு காஃபி வேணும்னா அவனே போட்டு குடிச்சுப்பான். ஓகேயா, அதே மாதிரி 10 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த காஃபி போட்டு குடிக்கும்போது நான் சொல்லலைன்னா கூட இது தான் இன்றைக்கி பண்ண போகிறேன்னு சொல்லலைன்னா அவனே கேட்டு தெரிஞ்சுப்பான். தெரிஞ்சுட்டு அது கைடன்ஸும் கொடுத்துட்டு போவான். ஏன்னா எனக்கு அதெல்லாம் வேணும், எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நான் என்ன செய்கிறேன்னு அப்புறம் சும்மா கேட்கணும், அது ஈஸியாக எப்படி செய்கிறது, குயிக்காக எப்படி செய்கிறாங்கலாம் சொல்லி கொடுக்கணும்ல, அதுக்காக தான் கேட்கவே செய்யணும் என்கிட்ட. ஸோ அதெல்லாம் அவன் கைடன்ஸ் கொடுப்பான். இல்லை சரி இன்னைக்கு அதாவது அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஒன்றுமே அங்கே கைடன்ஸ் கொடுக்குறதுக்கு இல்லைன்னா கூட நீ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, அதாவது சொல்லணும். எனக்கு எதுவுமே சொல்லலைன்னா எதுக்கு ஒரு மனுஷன் கேட்கணும்? ஸோ இதெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கும்போது யுவர் ட்வின் ஃப்ளேம் இஸ் பார்ன் பர்ஃபெக்ட் ஃபார் யூ. ஓகேயா, அதே மாதிரி அவனுக்கு நீங்களும் யுவர் பார்ன் பர்ஃபெக்ட் ஃபார் ஹிம். ஓகேயா, அவனுக்கும் 10:30 இடையில எந்திரிக்க வேண்டாம், 10:30 இடையில எந்திரிச்சு டொட பாத்திரத்தையெல்லாம் உருட்டுற ஒரு பொடாட்டி வேண்டாம். அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் நைன்னு அவனை எல்லாத்துக்குமே வந்து அந்த டிபெண்டன்சியில் எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இங்கே கூட்டிகிட்டு போ, அங்கே கூட்டிகிட்டு போ, அந்த மாதிரி ஒரு வைஃப் வேண்டாம். அப்போ யூ ஆர் ஆல்சோ பர்ஃபெக்ட் ஃபிட் மேட்ச் ஃபார் ஹிம். அவனுக்கு யூ ஆர் பார்ன் பர்ஃபெக்ட் ஃபார் யுவர் ட்வின் ஃப்ளேம். ஓகேயா, ஸோ ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து தே ஆர் பார்ன் பர்ஃபெக்ட் ஃபார் ஈச் அதர். இது ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்குங்க, நீங்கள் எதையுமே மாற்றிக்க வேணாம். ஓகே, இன்னொன்று ட்வின் ஃப்ளேம் இவங்க தான் அப்படின்னு நீங்கள் எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவீங்கன்னா தேஜாவு ஃபீலிங்கில், ஃபெமிலியர் ஃபீலிங்கில், இல்லை கம்ஃபர்டபுள் ஃபீலிங்லலாம் ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ரெண்டு நபர் பேசுகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸை தான் மீட் பண்ணுவீங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸாக மீட் பண்ணி பேசுவீங்க. பேசும்போது வந்து நல்ல ஒரு ரேப்போ டெவலப் ஆகும். ரேப்போ டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ள உங்கள் ட்வின் ஃப்ளேம் கூட, உங்கள் ஹார்ட் ஸ்பேஸ்க்குள்ளே உங்கள் ட்வின் ஃப்ளேம் கூடயே வாழ்ந்துருந்தீங்கன்னா, இவன் வெளியே ஒரு இப்போ ஸ்ட்ரேஞ்சரை பார்த்துருக்கீங்கல்ல, அவன் பேசும்போது பூரா இது எங்கேயோ நம்ம கேட்டிருக்கோமே, இது எங்கேயோ நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கோமே, ஐயோ இது எங்கேயோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோமோ, யாரும் அப்படி பேசுவாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது உங்களுக்கு தெரியும் உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே நீங்கள் ஹார்ட்டில் பேசும்போது உங்கள் ஸ்பிரிச்சுவல் ட்வின் இப்படி தான் பதில் சொல்லியிருப்பான், இல்லை ஸ்பிரிச்சுவல் ட்வின் இப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பான், இல்லை ஸ்பிரிச்சுவல் ட்வின் இப்படி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு
உங்களுக்கு வந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அது டீப் கான்வர்சேஷன்ஸ், மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ், ஜெனுயினாக. அதாவது இப்போ ஒரு பர்சன் தூரத்துலேருந்து ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கான்னா அவன் சொல்கிற விஷயம் உண்மைதானா இல்லை ஜஸ்ட் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற கார்மிக் பார்ட்னர் தான் பேசியிருப்பான். அவன் எப்போ பார்த்தாலும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கே தான் பேசியிருப்பான், உண்மையவே பேசியிருக்க மாட்டான். நிஜத்தில் போய் அவன் கூட ஒரு 1 வீக் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், அவன் ஃபோனில் பேசுனதுக்கும் அவன் நிஜத்தில் வாழ்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவன் பேசுனது பூரா பொய், அவன் வாழ்கிற வாழ்க்கையே வேறு, அவன் ஃபோனில் சொன்ன விஷயங்களே வேறையாக இருக்கும். அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம ஏமாந்து போயிருக்கோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. உண்மையிலே ஜெனுவின் கான்வர்சேஷனாக இருக்கணும், பேசுகிறதுல உண்மைத்தன்மை இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட் கான்வர்சேஷனாக இருக்கணும், டீப் கான்வர்சேஷனாக இருக்கணும், மீனிங்ஃபுல் கான்வர்சேஷனாக இருக்கணும். நிஜத்தில் போய் அவங்க கூட ஸ்டே பண்ணி பழகி பார்த்தாலுமே அவன் பேசுனது தான் அங்கே உண்மையாக இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ அவன் பேசுகிற விஷயத்தெல்லாம் யோசிக்கும் போது நம்ம ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ட்வின் பேசுகிற மாதிரியே தோணுச்சுன்னா there are so much of possibility in the stranger could be your twin flame. இது ஃபஸ்ட் லெவல். பேசி 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 அந்த இப்போ பேசுகிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களை தாண்டி ஒரு விஷயம் உங்கள் சோலை இழுத்துட்டு போகும் தெரியுமா? ஓகேயா? ஸோ அப்படி வரணும் அந்த ஃபெமிலியாரிட்டி. என்னோடய ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற என்னோட ஸ்பிரிச்சுவல் ட்வின் மாதிரியே இவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, நானாகவே அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, அந்த மேக்னெட்டிக் என்ன மாதிரி இல்லை, அந்த மாதிரியெல்லாம் சோல்மேட்டு, ஹை வைப்ரேஷனல் சோல்மேட்டாக இருந்தாலுமே மாதிரி தான். ஓகே, இவன் ஒரிஜினல் பீஸு, நானாகவே அவன் இருக்கிறான். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ப்ராவர்பு சொன்னால் கூட, பேசுகிற விதம் எக்ஸாம்பிள் சொன்னால் கூட 2 பேரும் ஒன்றா பேசுகிறோம், ஒரே மாதிரி இல்லை, ஒன்றா பேசுகிறோம். சாப்பிட்ற விஷயத்தில் டேஸ்ட்டில் கூட ஒன்றாவே இருக்கிறோம், சமைக்கிறதுல கூட ஒன்றாவே இருக்கிறோம். அப்படின்னா தட் பர்சன் இஸ் யுவர் ட்வின் ஃப்ளேம். இந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து உங்கள் ட்வின் ஃப்ளேம். அப்படி இருக்கும்போது உங்கள் ஆன்மாவே நம்மளை மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தாலே நம்ம ஈர்க்கப்படுவோம். நம்மளாகவே இருக்கிற ஒருத்தனை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக இழுத்துட்டு போய்டும், நம்மளே அவங்களுக்குள்ளே போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கும். அந்த ஈர்ப்பே வந்து அவ்வளோ இன்டென்சிஃபைடாக இருக்கும், அவங்களுக்குள்ளே போயிடுவோம். அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஸோ அப்போது எல்லாமே அவங்க ஷேர் பண்ணுற விஷயம் எல்லாமே நம்மளே கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மேக்னெட்டிக் புல் இருக்கும். இப்படி தான் அந்த மேக்னெட்டிக் புல் இருக்குமே தவிர, ஏன்னா அவங்க நமக்குள்ளே நம்ம மனசாட்சியாகவே இருந்து அவங்க எனர்ஜி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த எனர்ஜியினுடைய ஃபிசிக்கல் ஃபார்மை தான் நீங்கள் வெளியே பார்க்குறீங்க. அப்போ எப்படி இருக்கும் அந்த ஈர்ப்பு? ஓகேயா? இது மேக்னெட்டிக் ஈர்ப்பு மாதிரிலாம் இருக்காது. உங்கள் சோலையே அப்படி இழுத்துக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். உங்கள் உயிரையே ஒரு ஆள் இழுத்துக்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். ஏன்னா ட்வின் ஃப்ளேம்ஸ் ஷேர் சேம் கான்ஷியஸ்னஸ். ட்வின் ஃப்ளேம் படைக்கும் போதே அவங்களோட உயிர் ஒன்று தான். இது வந்து ஃபெமினைன் பொலாரிட்டி, அது மாஸ்குலைன் பொலாரிட்டி. சோல் டிஎன்ஏ ஒன்று, சோல் டிஎன்ஏ ஒன்றுனாலே கோர் வேல்யூஸ் ஒன்று, அவங்களோட லைஃப் பர்பஸ் ஒன்று, ஃப்யூச்சர் விஷன்ஸ் ஆஃப் லைஃப் ஒன்று, எல்லாமே ஒன்றா இருக்கும்போது அவங்க ஷேர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஓகேயா? அப்போ யூ ஆர் நாட் 2 different people, யூ ஆர் ஜஸ்ட் சேம் இன் 2 different bodies. அப்போ அந்த ஈர்ப்பு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் அந்த ஈர்ப்பு. மேக்னெட் அட்ராக்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். மேக்னெட் அண்ட் அயன் பீஸ் அப்படி இருக்காது. ஓகே, நம்பர் 2. நம்பர் 3 வந்து ஈகோயிஸ்டிக். அப்படின்னா அதாவது ட்வின் ஃப்ளேம்ஸு எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னா, ட்வின் ஃப்ளேம்ஸ் மீட் பண்ணுறதே வந்து அதாவது அவங்க ஹீலிங் ஜேர்னி எல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான், அவங்களோட கம்ப்ளீட் பெஸ்ட் வெர்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் மீட் பண்ணுவாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சொல்லாமல் ஈகோவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டோன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம அந்த ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டோன்னா, அப்போ மக்கள் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு சொன்னால், பழகும்போது ஒரு பர்சன், இப்போ ஒரு நார்சிஸ்டே வந்து யூஷுவலாக அந்த என்ன சொல்லுவாங்க, நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸ்ன்னு நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் படிப்போம். அவங்க நார்சிஸ்ட்டுங்கிறதே நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னால், அவங்க எப்படி நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. நார்சிஸ்ட்டும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தானே நார்சிஸ்ட்டை போய் சிக்கிறோம். எப்படி சிக்கிறோம்? நம்ம யாராக இருக்கிறோமோ நம்மளை பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுவாங்க, நம்மளை உள்வாங்குவாங்க. நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவோ அப்படியே அவங்க ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. டிட்டோ அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுவாங்க நார்சிஸ்ட்டு. நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஆரம்ப காலத்தில் நீங்கள் எதை பார்த்து ஏமாந்துருப்பீங்களா? இந்த ஆள் நம்மளை மாதிரியே இருக்கானே, நம்ம பேசுகிற மாதிரியே பேசுகிறானே, நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இவனுக்கும் பிடிக்குதே, நமக்கு எதெல்லாம் கஷ்டம்னு நினச்சோமோ இவனும் அதே கஷ்டத்தெல்லாம். இப்படி தான் அந்த நார்சிஸ்ட்டை ஏமாந்துருப்போம். அப்போ நமக்கு கிடைக்காத லவ் அண்ட் அஃபெக்ஷனை இவனுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு தான் நம்ம அவங்க கூட
கல்யாணம் பண்ணியிருப்போம், இல்லை இணைஞ்சிருப்போம், என்னன்னாலும் டுகெதர்னஸில் இப்போ இருக்கிறோம். ஓகேயா? ஸோ இதுக்கும் ஈகோவே இல்லாத நிலை, கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற நிலை, நம்ம கூட இன்டெப்த்து பழகிற நிலைக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுவுமே இப்போ நார்சிஸ்ட்டு நம்மளை மாதிரியே ரெப்ளிகேட் பண்ணும்போது அவன் ஈகோவெல்லாம் காமிக்க மாட்டான், பூரா உள்ள அடக்கி வச்சுருப்பான். ஈகோவை காமிச்சானா எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவான்? ஓகேயா? ஆனால் இதுக்கும் இப்போ நம்ம ஹீல் ஆகி நம்ம பெஸ்ட்டு வெர்ஷன் ஆகி நம்மளோட ரியாலிட்டி ஜெனுவினிட்டியிலேயே அந்த என்ன சொல்கிறது, ஐயாமுங்கிற அந்த க்ரீடினஸ் போய், நான் அப்படிங்கிற அந்த திணவு போய், நாம் அதுதான் எல்லாமே எங்கேயும் வியாபிச்சு நிற்கிது, எனக்குள்ளே இருக்கிற சிவம் உனக்குள்ளேயும் இருக்குங்கிற புரிதல் வந்ததுக்கப்புறம் ஒரு தன்னடக்கம் வரும்ல, அந்த ஹீல்டு வெர்ஷனாக நம்ம இருக்கும்போது, நம்ம ட்வின் ஃப்ளேமை மீட் பண்ணும்போது அந்த புரிதல் இருக்கும்ல, நான் இப்படியெல்லாம் தப்பு பண்ணேன், எனக்கு நானே செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் கொடுக்கவும் கற்றுக்கிட்டேன். ஸோ அதே ஃபர்கிவ்னஸாக அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது கற்றுக்கிட்டேன். நான் இப்படி செல்ஃப் லெவல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ என்னை எப்படி நான் நேசிக்கிறனோ, என்ன ஒருத்தன் எப்படி என்னை நேசிக்கணும்னு நினைக்கிறனோ, அந்த நேசத்தையெல்லாம் எனக்கே கொடுத்துக்க தெரியும் போது அதே மாதிரி அடுத்தவங்களையும் எனக்கு நேசிக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு வெர்ஷனாக இருந்து ஈகோ இல்லாமல் இருக்கிறோம் பாருங்கள். தேட் அட்ராக்ட்ஸ் யுவர் ட்வின் ஃப்ளேம். ஓகேயா? அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இட் கிவ்ஸ் அ குட் கம்ஃபர்ட்னஸ். ஆனால் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கமாங்கிறத ஆரம்ப நிலையில் ஒரு பெண்ணாலேயோ ஆணாலேயோ டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாத ஸ்டேஜில் ஒரு நார்சிஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன செய்வீங்க? ஸோ ஆல்வேஸ் பி பர்டிகுலர். ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து ஹீல் ஆனதுக்கப்புறம், பெஸ்ட் வெர்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் மீட் பண்ணவே செய்வாங்க. மீட் பண்ணும்போது ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே ஸ்பிரிச்சுவல் ட்வின் கூட வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் வெளியே இந்த 3 டைமென்ஷனில் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து நம்ம பேசி பழகி க்ளோஸ் ஆனாலும் இவன் தான் நம்ம ட்வின் ஃப்ளேம்னு ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஓகேயா? அந்த கம்ஃபர்ட்னஸ் இருக்கும், அதெல்லாமே ரியலைஸ் பண்ண முடியும் நம்மளால். இதுக்கு முன்னாடியே ஹவு டு கன்ஃபார்ம் யுவர் ட்வின் ஃப்ளேம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், இன்னும் கிளியர் கட்டாக உங்களுக்கு புரியும். ஓகேயா? ஓகே கைஸ், பாய்.